இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்கிட்ட இந்த ஐடியா லோகோ சாம்பிள் இருக்குது. அதை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு எலிப்ஸ் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு ஆர்ட்போர்டு மேலே கிளிக் பண்ணுங்கள். விட்த் வந்து 100 mm எடுத்துக்கோங்க. ஹைட்டு 70 mm எடுத்துக்கோங்க. ப்ரெஸ் என்டர். இது ஒயிட் ஃபில் ஆகிருக்கு. இப்போ அந்த ஷேப்பு அவுட்லைன் நன்னா இருக்குது. நம்மளுக்கு ஒயிட் அகெயின்ஸ்ட் ஒயிட் காணாது. அதனால் இதை செலக்ட் பண்ணிவிட்டு டி ப்ரெஸ் பண்ணுங்கள். லெட்டர் டி, டி ஃபார் டிஃபால்ட். இப்போ வந்து ஒயிட் ஃபில் ஆகிருக்கு. அவுட்லைன் 1 பாயிண்ட் பிளாக் கொடுத்துருக்கு. இப்போது இந்த எக் ஷேப் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளார இங்கே ஒரு சர்க்கிள் போக போக கிராஜுவலாக ஒரு 8 ஆங்கிள்டு ஸ்டார் வரணும். அதை க்ரியேட் பண்ணணும். அதுக்கு வேண்டி இதை சைடில் வைக்கலாம். இப்போ ஒரு சர்க்கிள் எடுத்துக்குவோம். சர்க்கிள் கிளிக் பண்ணுங்கள். 10x10 எடுத்துக்கணும். ஓகே. அதே சர்க்கிளுக்கு கீழே இந்த டூலை எடுத்துக்கோங்க, ஸ்டார் டூல். டெஸ்க்டாப்பில் அதாவது ஆர்ட்போர்டு மேலே ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ரேடியஸ் 1, 2ன்னு இருக்குது. அதை ஒன்றும் மைண்ட் பண்ண வேணாம். இங்கே 8 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். 8 பாயிண்ட்ஸ். என்டர். இப்போ வந்து இந்த சர்க்கிளுக்கும் இந்த ஸ்டாருக்கும் சைஸு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது ரொம்பவே ஹையாக இருக்குது. அதை நம்ம சின்னதாக பண்ணிக்கலாம். ஓகே. இதை அலைன் பண்ணிக்குவோம். இதை ரெண்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணுவோம். இல்லைன்னா இங்கே வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பெசிஃபைட் ஸ்டெப்ஸ் 2 அப்படின்னு கொடுத்து ஓகே பண்ணலாம். இது ஒன்றும் ஆகாது. ஏன்னா இதுக்கும் கனெக்ஷன் இல்லை. இங்கே ஒரு கிளிக் பண்ணுங்கள், இங்கே ஒரு கிளிக் பண்ணுங்கள். அப்போது அது பிளெண்டாக எடுத்துக்கும். இந்த ஜீரோலேருந்து, அதாவது இந்த சர்க்கிள்லேருந்து இந்த ஸ்டாருக்கு பிளெண்டாக எடுத்துக்கும். ஓகே. இதுக்கு நடுவில் நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும். அதுக்கு வேண்டி இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும். அதாவது ஒரு பிளெண்ட் குரூப்பில் இருக்கும். அந்த பிளெண்ட் குரூப்பை நம்ம பிரேக் பண்ணணும். ஆப்ஜெக்ட்டுக்கு போயிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் இது ஒரு குரூப்பில் இருக்கும். அதாவது பிளெண்ட் குரூப்லேருந்து வெளியில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் குரூப்பில் இருக்கும். அதை ஷிஃப்ட் கண்ட்ரோல் G 2 தரம் ப்ரெஸ் பண்ணுவோம். இப்போது இண்டிவிஜுவல் பீசஸாக மாறிடும். இதை 4 ஆப்ஜெக்ட்டும் ஒரு தரம் மார்க்கி பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வரலாம். அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் கீழே டிஸ்ட்ரிபியூட் ஸ்பேசிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது யூனிஃபார்மாக இந்த கேப்பை கொடுத்துக்கும். ஓகே. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இன்னொரு தரம் நம்ம குரூப் பண்ணிக்குவோம். குரூப் பண்ணி இந்த எக் ஷேப்புக்கு, அதாவது வெர்டிக்கலாக அலைன் பண்ணுவோம். லெஃப்ட் அலைன் ஃபஸ்ட்டு, இங்கே வெர்டிக்கல் அலைன் இப்படி பண்ணிக்குவோம். இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் இதுலேருந்து வெளியில் இருக்குது கொஞ்சமாவது. ஸோ அந்த கொஞ்சமாவது வெளியில் நம்ம மூவ் பண்ணுவோம். ஷிஃப்ட் பிடிச்சிக்குவோம், இல்லைன்னா அலைன்மெண்ட் மாறும். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் அப்படி இந்த எக் ஷேப்லேருந்து வெளியில் வர்ற மாதிரி பண்ணிக்குவோம். ஓகே. இப்போது இந்த ஸ்பேஸ் நமக்கு பத்தாது. இந்த ஐடியா அப்படின்ற டைப் பண்ணி இந்த எட்ஜில் கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஆகையினால நான் அலைன்மெண்ட் மாறாமல் அதை ரீசைஸ் பண்ணுறேன். இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் கீழே ரெஃபரன்ஸ் பாயிண்ட் லெஃப்ட்டுக்கு பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன ரீசைஸ் பண்ணாலும் அது அதே பொசிஷனில் இருக்கும். இங்கே கிளிக் பண்ணுங்கள் ஒரு தரம். ஆஸ்பெக்ட் ரேஷியோ செயின் லிங்க் லாக் ஆகிருக்கணும். லாக் ஆகலைன்னா ஒரு தரம் லாக் பண்ணிக்கோங்க. இங்கே கிளிக் பண்ணுங்கள். டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிகிட்டே போங்க. பாருங்கள், பொசிஷன் மாறல. பொசிஷன் ஏன்னா இங்கே பொசிஷன் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு லாக் பண்ணியிருக்கோம். ஓகே. இந்த ஸ்பேஸ் நமக்கு போதுமானது. இந்த ஸ்டேஜில் ப்ரெஸ் என்டர். இங்கே டைப் டூலுக்கு போய் ஐடியா அப்படின்ற டைப் பண்ணுவோம். I கேபிட்டல் DEA ஸ்மால். இது வந்து நம்ம ஏரியல் ஆல்ரெடி இருக்குது. ஒருவேளை ஏரியல் இல்லைன்னா ஏரியலாக மாற்றிக்கணும். என்டர் கொடுங்க. இங்கே கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த ஸ்பேஸ் பிட்வீன் தி கேரக்டர்ஸ், அதாவது ட்ராக்கிங் அப்படின்னு கூப்பிடுவோம். அந்த ட்ராக்கிங்கை நம்ம க்ளோஸாக மாற்றிக்கலாம். ஒன்றும் பண்ண வேணாம். ஆல்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். லெஃப்ட் ஆரோ 2-3 தரம் பண்ணுங்கள். எவ்வளோ க்ளோஸாக வேணுமோ அவ்வளோ க்ளோஸாக எடுத்துக்கோங்க. எவ்வளோ ஆயிருக்குன்னா கண்ட்ரோல் T கூட ப்ரெஸ் பண்ணலாம். இங்கே வாங்க பாருங்கள், -60 ட்ராக்கிங்கில் மாறி இருக்கு. ஓகே. இதை
நம்ம டெக்ஸ்ட்டில் இருக்குது, இதை ஆப்ஜெக்டாக மாற்றிக்குவோம். அதாவது டைப் மெனு போய் கிரியேட் அவுட்லைன்ஸ் அப்படின்ற மெனு ஐட்டம் மேலே கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் பெருசுப்படுத்திக்குவோம். இதையும் இங்கே அலைன் பண்ணுவோம். இது சென்டர் அலைன் ஆகணும் வெர்டிக்கலாக. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதையும் ஷிஃப்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது செலெக்ஷனுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டும் ஆகும். ஆனால் பொசிஷன் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக 3ஆவது தரம் இதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் செலக்ட் பண்ணலன்னா பாருங்கள், ஆப்ஜெக்ட்டு இப்படி ஆகிடும். ஸோ ஆகையினால செலக்ட், ஷிஃப்ட் செலக்ட், 3ஆவது தரம் பொசிஷன் லாக் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போது இந்த திக் ப்ளூ லைன் இருக்கு இல்லையா, அது இண்டிகேட் பண்ணும், அதாவது பொசிஷன் லாக் கூட ஆயிருக்கு அப்படின்னு. இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் மூவ் ஆகும். ஓகே, இப்போ ஜூம் பண்ணிவிட்டு இந்த ஐடியாவை வந்து ஐடியா டெக்ஸ்ட் ஷேப் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து வெளியில் இந்த மாதிரி பொசிஷன் பண்ணுவோம். ஸோ இந்த எக் ஷேப் இருக்கு இல்லையா, இந்த கலர் நம்ம ஃபில் பண்ணோம். எக் ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐ ட்ராப்பருக்கு போகலாம். ஐ ட்ராப்பர் வந்து எங்கே நீங்கள் கலர் சாம்பிள் பண்ணுறீங்களோ அந்த கலரை வந்து ஃபில் பண்ணும். ஸோ இந்த கலரை நான் கிளிக் பண்ணுறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த ஷேப் குரூப்ஸ் இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதையும் ஷிஃப்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, அதாவது செலெக்ஷனுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அவுட்லைன் இருக்குது, இதுக்கு இந்த ஷேப்புக்கு அவுட்லைன் இருக்குது, அவுட்லைன் எடுத்துடுவோம். அப்புறம் இங்கே ஃபில் கலருக்கு வந்து ஒயிட் செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ இது இப்படி இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா வெளில வச்சு காட்டுறேன் பாருங்கள், இது வெளியில் இருக்குது, இதுவும் வெளியில் இருக்குது, இந்த ஷேப்பும் வெளியில் இருக்குது. இது ரெண்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஷேப் பில்டருக்கு போகலாம். ஷிஃப்ட் எம் கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கர்சருக்கு கீழே ப்ளஸ்ன்னு இருக்குது. ப்ளஸ் வந்து என்றைக்கும் இது ஆட் பண்ணிடும், அதாவது வெல்ட் மாதிரி பண்ணிடும். அதை ஆல்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அது மைனஸாக மாறும். இது எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். இங்கே கிளிக் பண்ணி Ctrl+0 இங்கே வருவோம். இந்த எக்ஸ்ட்ரா ஷேப் இருக்குது பாருங்கள், அதாவது ஏ ஷேப்பு, அது கூட நம்ம ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ஒரு தரம் கிளிக் பண்ணால் போதும், அது டிலீட் ஆகிடும். ஸோ எல்லாத்தையும் ஒரு தரம் செலக்ட் பண்ணிக்குவோம், குரூப் பண்ணிடலாம். Ctrl+G, பேஜ் சென்டருக்கு அலைன் பண்ணிக்கலாம். Ctrl+0 கொஞ்சம் பெருசுப்படுத்தி ஷிஃப்ட் அண்ட் ஆல்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஷிஃப்ட் மட்டும் ஹோல்ட் பண்ணிங்கன்னா இப்படி வரும். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணலன்னா ரீசைஸாக மாறும். ஸோ அந்த ஷேப் வந்து டிஸ்டார்ட் ஆகும். ஷேப் டிஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஆல்ட் ஷிஃப்ட் ரெண்டும் ஹோல்ட் பண்ணி இதை கொஞ்சம் பெருசுப்படுத்தி Ctrl+0 பண்ணுங்கள், ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லாரும் பயன்படட்டும். அடுத்த கிளாஸில் இந்த லோகோ டிசைனை செஞ்சு காட்ட போகிறேன். தொடர்ந்து பாருங்கள்.